ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெசிபீஸ் வந்து இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் ஷாப்ஸியில் ஆர்டர் பண்ணேன் அந்த ஐட்டம்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோட ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. நீங்களும் வந்து சப்போஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஷாப்ஸியில் பாருங்கள். இன்னமும் அந்த ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் மட்டும் ரேட்டை ஏற்றிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோனா, நான் ரிவைல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஓரளவுக்கு சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. எவ்வளோனா ஒரு 5 ருபீஸ்லேருந்து ஹேர் கிளிப்ஸு, பேண்டு இதெல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஆனால் என்னென்னா, ஹோல்சேலாக தான் இவங்க சேல் பண்ணுறாங்க. இப்போ 5 ருபீஸ் ஒரு பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 ப்ராடக்ட் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சீப்பஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்குது. நீங்களும் பாருங்கள். அப்புறம் நிறையா கிளாத்ஸ் எல்லாம் ரொம்ப எலகண்ட்டாக நல்லா பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக இருக்குது. அப்புறம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து சாம்பார் சாதம் வந்து ரெசிபி கேட்டிருந்தீங்க. இதுலேயே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம நார்மலாக செய்கிற அதே தான். ஆனால் இதில் வந்து காய்கறி நம்ம நிறைய ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு நாங்கள் வந்து ஸ்பைசஸ்லாம் எதுவும் போடலை, ஸ்பெஷலாக எதுவும் போடலை. சாம்பார் பொடி இதெல்லாம் போடல. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். சாம்பார் சாதத்துக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ரைத்தா. எனக்கு வந்து கேர்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டில் உள்ள தயிர் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அப்புறம் போய் கடையில் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா கிழங்கு. சரி கிழங்கு வந்து செய்யலான்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்து வச்சிட்டோம். மார்னிங் வந்து மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, மரவள்ளி கிழங்கு வந்து வச்சு அடை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் இந்த மேலே உள்ள ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரேட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து நம்ம துவரம்பருப்பு இதெல்லாம் வந்து தனியாக வந்து நம்ம அரைக்கிறோம் இல்லையா அரிசியோட, அதோடு இதை போட்டு அரைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து அந்த டேஸ்ட் தனியாக தெரியாது. ஸோ துவரம்பருப்பு, அரிசி இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்ச மாவில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து வரமிளகா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகா வந்து வரமிளகா வாங்கலை, அதனால் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, அப்புறம் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பட்டை, பூண்டு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு கிரேட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதிலே கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு மாதிரி டேஸ்ட்டே செம்மையாக இருக்குங்க. அந்த கொரன்னு இருக்கிறனால அந்த டேஸ்ட், அந்த மரவள்ளி கிழங்கோட டேஸ்ட் வந்து தனியாக தெரியும். லன்ச் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சாம்பார் சாதம், அப்புறம் வந்து ரைத்தாவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஷாப்ஸியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன்ல, அந்த ஆர்டர் வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. என்னென்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல்லில் வந்து ஒரு பாட்டில் வந்து 350 ml சம்திங் இருந்துச்சு. சரிங்களா. ஒரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 44 தான். ஆனால் ஒரு பாட்டில் வந்து தனியாக வாங்க முடியாது. ஸோ வந்து 5 பேக் உள்ள மாதிரி தான் நம்ம வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம 5 பேக் வாங்கியிருந்தோம். இல்லை 599 போட்டிருக்கு. ஆனால் வந்து ஆன்லைனில் 44 தான் இருந்துச்சு. எக்ஸ்பைரி டேட்டும் வந்து 2026 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா இருக்குங்க. டோட்டலாக சேர்த்தே வந்து 5 பாட்டில் சேர்த்தே வந்து 218 தான் வந்துச்சு. அதே மாதிரி இந்த சாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாக்ஸ் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22. அதாவது ஒரு பேர் வந்து 22. அதே மாதிரி நம்ம 10 ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரிங்களா. அப்போ வந்து 220 சம்திங் வந்துருந்துச்சு. ஸோ 22 கிட்ட தான் ரேட்டே இருந்துச்சு. அதாவது ஒரு பேர் ஆஃப் சாக்ஸ் வந்து 22. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 100 க்ளவுஸ் இருக்கும். இந்த 100 க்ளவுஸோட ரேட் வந்து 244. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரே ஒரு பீஸ் வந்து 2.44 சம்திங் பீஸ் தாங்க ஒரு ஹேண்ட் க்ளவுஸோட ரேட்டே. நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா 10 ருபீஸ் கிட்ட வரும். ஸோ 100 க்ளவுஸ். அப்புறம் வந்து வீட்டில் நிறைய அந்த நியூ இயர் பொங்கல்லாம் வருதுல்ல, ஸோ பாத்திரம்லாம் நிறைய கழுவி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ ஷாப்ஸியில் இன்னும் ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. 70லேருந்து ஹேண்ட் பேக்ஸ் அண்ட் கிளச்சஸ் போட்டிருக்காங்க. அதையும் பாருங்கள். ஸோ ஆர்டர் பண்ணுறதுனா இப்போயே ஆர்டர் பண்ணிடுங்க.